ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சூப்பராக என் வீட்லேயே நம்ம ஸ்கூப் குக்கீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியாக. ஸோ நீங்கள் இதை நான் மைதா மாவில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைதா வேணாம் அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம மைதா மாவில் செய்யும்போது மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாக்லேட் வச்சு செய்கிறோம் இல்லையா, ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். பட்டர் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் ஓகே தான். 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மைதா மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது கூட சாக்கோ சிப்ஸ் நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம், வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. எக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏலக்காய் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் வாசனை நல்லாவே இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2 டீஸ்பூன் பால் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி டோ இந்த அளவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பால் சேர்த்துட்டிங்கன்னா சக்கரை ரொம்ப மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆகிடும். டோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையில் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டார்க் சாக்லேட் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கனால நான் 2 பீஸ் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பெரிய சாக்லேட்டாக இருக்குது அப்படின்னா 1 பீஸ் வச்சாலே சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டை கொஞ்சமாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டாலும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி டார்க் சாக்லேட் இந்த மாவு உள்ள வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி அதில் இது மாதிரி அடுக்கி வச்சுடுங்க. இப்போ இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டு போட்டுட்டு மூடியில் விசிலையும் கேஸ் கட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண இந்த குக்கரில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே அந்த ட்ரேயோடு உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 to 35 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுங்கள். எனக்கு 30 to 35 நிமிஷம் ஆச்சு குக் ஆகிறதுக்கு. டைம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இது கரெக்டாக நமக்கு குக் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கீஸை நீங்கள் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். எல்லாம் ஆறினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்க ஃபுல் வீடியோ எப்படி பார்க்கணுன்னா நம்ம சேனலோட லோகோ டச் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே போயிடும். நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ வரும். செக் பண்ணி பாருங்கள்.